ஹாய் வணக்கம். நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. ஸோ இந்த வீடியோவில் இப்போது ஹேர் டை நம்ம யூஸ் பண்ணுறனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முன்னாடியெல்லாம் ஒரு 60 வயசில் வரக்கூடிய நரைகள் எல்லாம் இப்போது ஒரு 30 வயசில் வர ஆரம்பிச்சிச்சு. சொல்லப்போனால் காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கே வந்துட்டு நமக்கு ஒரு 4 முடி 5 முடி அப்படின்னு ஒவ்வொன்றா நரைக்க ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போனோம் இல்லை ஒரு ஜாபுக்கு போகிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் பக்கத்தில் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, முடி நரைக்குது, ஒரு 2 முடி இருந்துச்சுன்னா கூட முடி நரைக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கேட்ட உடனே நமக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வெளியே போனோன்னா கூட ஹேர் டை யூஸ் பண்ணிட்டு போகிற வழக்கம் நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஜென்ரேஷன் வந்துட்டு ஒரு பியூட்டி கான்ஷியஸ் ரொம்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதனால் நம்ம எது பக்கத்தில் ஈஸியாக கிடைக்குதோ எந்த கெமிக்கல்ஸ் கிடைச்சலாம் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நமக்கு அதோட அவேர்னஸ் இருக்காது. எடுத்த உடனே நமக்கு ஏதோ ஒரு ஹேர் டைஸ் இருக்குது, நம்ம அதை போட்டு முடியை வந்துட்டு கருப்பாக்கிடலாம் அப்படின்னு ஒரு தாட் நமக்கு. இப்போது ஹேர் டைஸ் யூஸ் பண்ணுறவங்கள ஸ்கின் பார்த்தோன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த இடம்லாம் கருப்பாகிறது, கழுத்து பின்னாடி கருப்பாகிறது, காதுக்கு பின்னாடி கருப்பாக பிக்மெண்டேஷனாக இருக்கிறது, இது எல்லாமே ஹேர் டைஸ்னால் வரக்கூடியது. வந்துட்டு நிறைய பேஷண்ட்ஸ் வந்துட்டு நம்மக்கிட்ட வரும்போது வந்துட்டு நல்லா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஸ்கின்னெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி போயிருக்கும், அங்கங்கே ஒரு திட்டாக பிக்மெண்டேஷன் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ கேட்டோம் அப்படின்னா ஷாம்பு சேஞ்ச் பண்ணிங்களா, இல்லை பவுடர்ஸ் சேஞ்ச் பண்ணிங்களா, சோப் சேஞ்ச் பண்ணிங்களா, இல்லை வேறு ஏதாவது கெமிக்கல்ஸ் போட்டிங்களா அப்படின்னு கேட்டால் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் வந்துட்டு கேட்கும்போது ஹேர் டை யூஸ் பண்ணி கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹேர் டைனால் நிறைய பேருக்கு நான் பார்த்ததில் நிறைய பேருக்கு ஹேர் டைனால் பிக்மெண்டேஷன் நம்ம ஸ்கின் வந்துட்டு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது ஹேர் டைஸ்னால். ஸோ இப்போது வந்துட்டு ஹேர் டைன்னு சொல்ல போனால் நம்ம வந்துட்டு நேச்சுரலும் இருக்குது, கெமிக்கலும் இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்துட்டு நம்ம நேச்சுரல் ஹேர் டை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்னா யூஸ் பண்ணுறோம், முக்கியமாக பிளாக் ஹென்னா யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பிளாக் ஹென்னாயிலையுமே பிபிடி இருக்கிறனால சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. நம்ம பிளாக் ஹென்னா எதுவுமே டைரெக்டாக நம்ம மருதாணியை அரைச்சி டைரெக்டாக அதில் கிடையாது, அது கருப்பாகிறதுக்கு சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நிறைய மார்க்கெட்டில் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ பிளாக் ஹென்னாயாக இருந்தாலுமே அது நமக்கு ப்ராப்பராக இருக்கா, ரொம்ப கெமிக்கல்ஸ் இல்லாமல் இருக்கான்னு நம்ம செக் பண்ணி வாங்கணும். ஸோ ரெண்டாவது பார்த்தோன்னா நம்ம ஹேர் டையில் அமோனியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ நம்ம அமோனியா யூஸ் பண்ணக்கூடிய நம்ம என்ன ஹேர் டைஸ்னாலுமே வெறுமே அந்த ஹேரில் மட்டும் போட போகிறதில்ல, நம்ம அந்த ஸ்கேல்பில் இருந்தே நல்லா தேய்ச்சி தான் நம்ம போடுறோம். ஸ்கேல்பில் வந்துட்டு நம்ம படும்போதுன்னா நம்ம ஸ்கேல்பில் வந்துட்டு குட்டி குட்டி கேப்லரிஸ் இருக்கும். இந்த கேப்லரிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம போடக்கூடிய கெமிக்கல் டைஸை வந்துட்டு அதை உறிஞ்சி எடுத்து நம்ம உடம்புல வந்துட்டு அதை நம்ம உறிஞ்சி எடுத்துருச்சுன்னா ஒன்று மோஷனில் போகும், இல்லைன்னா யூரினில் போகும். நம்ம பிளட்டு ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகி தான் நமக்கு யூரின் வழியாவோ மோஷன் வழியாவோ வெளியே போகும். ஸோ இந்த அமோனியா ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். மூணாவது பார்த்தோன்னா ரெசார்சினால் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இந்த ரெசார்சினால் என்ன பண்ணுவோன்னா நம்ம போடும்போது நம்ம ஸ்கேல்ப்லேருந்து அப்சர்வ் பண்ணி நம்ம உடம்புல ஹார்மோனை சேஞ்ச் பண்ணி விட்டுறது, ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் நம்ம உடம்புல வந்துட்டு உருவாக்குறது வந்துட்டு இந்த கெமிக்கல்ஸ். அடுத்தது பேரபன், பெராக்சைடு. இந்த 2 கெமிக்கல்ஸுமே என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல வந்துட்டு கேன்சர் உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த ஹேர் டை. ஸோ நமக்கு நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இருக்காது. நம்ம போடுற ஷாம்பு ஆரம்பத்தில் கண்டிப்பாக யாருக்குமே இருக்காது. யாரை பார்த்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்களோ சொந்தக்காரங்களோ ஒரு ஹேர் டை நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம கண்மூடித்தனமாக வாங்கி போட்டிருப்போம். ஸோ இதனால் பின் விளைவுகள்னால் நிறைய இருக்குது. ஸோ இப்போது ஜெனட்டிக்காக கேன்சர், எனக்கு ஃபேமிலியில் கேன்சர் இருக்குது எனக்கு வந்துடுமோ பயப்படுறவங்களுக்கு கூட கேன்சர்ஸ் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த ஹேர் டை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயுமே நம்ம போடக்கூடிய ஹேர் டைஸ் நான் சொன்ன இந்த 5 கெமிக்கல்ஸுமே என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல உறிஞ்சி யூரின் வழியவோ மோஷன் வழியவோ வெளியே போகும். அப்போது நிறைய பேர் சொல்லக்கூடியது எனக்கு குடலில் கேன்சர் வருது, நீர்ப்பையில் கேன்சர் வருது, இதெல்லாமே முக்கியமான காரணம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சில கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்னால இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ இது எப்படி நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் டையில் நான் சொன்ன இந்த 5 கெமிக்கல்ஸும் இருக்கா அப்படின்னு நம்ம எப்போவுமே செக் பண்ணுறது நல்லது. ஸோ கண்டிப்பாக இந்த 5 கெமிக்கல்ஸும் இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போது நேச்சுரல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நேச்சுரல் டையாக இருக்கட்டும், கெமிக்கல் டையாக இருக்கட்டும், யூஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது ஒரு பேட்ச் டெஸ்ட் பாருங்கள். பேட்ச் டெஸ்ட்னால் நம்ம ஸ்கின்னில் லைட்டாக நம்ம தேய்ச்சி பார்த்தோன்னா ஒரு 8 ஹவர்ஸ் வரை எந்த
அலர்ஜியே இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம நோட்டீஸ் பண்ணணும். இப்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு நான் ஹேர் டை யூஸ் பண்ணும்போது ஆரம்பத்தில் ஒரு அரிப்பு மாதிரி இருந்துச்சு, பட் அது லைட்டாக தானே இருந்துச்சு, அது பெருசாக எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லை, அதை ரிப்பீட்டாக போடும்போது எனக்கு வந்துட்டு அது அடாப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே ஒரு நம்ம உடம்பு வந்துட்டு ஒரு அலர்ஜிக் ப்ராடக்ட் உள்ளே போகுது அப்படின்னா நம்ம சிக்னல் தரும் இது செட் ஆகலை அப்படின்னு. ஸோ அப்படி அலர்ஜி ஒரு அரிப்பு வந்துருச்சுனாலே நம்ம வந்துட்டு அந்த டையை ஸ்டாப் பண்ணுறது தான் நல்லது. அதே மாதிரி சில டைஸ் வந்துட்டு 2 வாரம் 1 வாரம் 2 வாரம் வந்துட்டு நல்லா அழகாக வச்சுக்கும். அதே மாதிரி சில டைஸ் வந்துட்டு 1 மாதம் வரை நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் முடி பழைய கலருக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போவுமே நம்ம டைஸ் யூஸ் பண்ணும்போது பிபிடி இருக்கா, அமோனியா இருக்கா, பேரபன் இருக்கா, பெராக்சைடு இருக்கா, ரெசார்சினால் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 கெமிக்கல்ஸும் இல்லை அப்படின்னா நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஹேர் டை யூஸ் பண்ண முன்னாடி ஒரு எக்ஸ்பர்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறது நல்லது. எக்ஸ்பர்ட் வந்துட்டு ப்ராப்பராக அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம வீட்டில் மருதாணி இருந்துச்சுன்னா அதை அரைச்சோ இல்லை காய வச்சு பவுடர் பண்ணி யூஸ் பண்ணுறதும் ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ எல்லோரும் வந்துட்டு அந்த ப்ரௌனிஷ் கலரை விரும்ப மாட்டாங்க, பிளாக்காக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ ப்ரௌனாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறவங்க மருதாணியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப எனக்கு பிளாக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் உங்கள் எக்ஸ்பர்ட்டை கேட்டு டிசைட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.